வெல்கம் டு ஒய்ஃபை நம்ம சமையல். இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்தோம். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கோம். அதனால் உங்களுடைய ஆதரவை தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். 1 கிலோ இறால், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தேங்காய், சோம்பு, மிளகாத்தூள், மிளகு, மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுத்தது இறாலை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இறாலை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ராட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பரட்டி ஊற வச்சுட்டு நம்ம தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகு இதெல்லாம் மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இந்த தேங்காய் உடச்சி திருவி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகு, பூண்டு, இந்த 2 பூண்டையும் நல்லா நச்சு இதில் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. மசாலா, தேங்காய் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வானலி வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகு இருக்குது, பச்சை மிளகா இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போதும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை இதில் போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் கலந்து இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இறாலை போடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மசாலாலாம் கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். சூப்பரான சுவையான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.